என் பெயர் சதீஷ். வயசு 25. சென்னையில பணிபுரியறேன். இன்னும் திருமணமாகல. வரன் பார்த்துட்டு இருக்காங்க. என் நண்பனோட பெயரு விஜய். நாங்க 2 பேருமே பள்ளியிலிருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நாங்க இருவரும் தான் சென்னையில ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கி இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் என் நண்பன் ஒரு வீடு வாடகைக்கு வேணும்டான்னு கேட்டான். நான் எதுக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவன், என் அண்ணனுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்குடா, அதான் அண்ணியோட இங்கேயே வந்து தங்க போறாருன்னு சொன்னான். சரின்னு 2 பேரும் தேடி அலைஞ்சு எங்க ரூமு கிட்டயே ஒரு வீட்டை பேசி முடிச்சோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவன் அண்ணன் மட்டும் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அவன் அண்ணி வரல. பின் அவன் அண்ணன் சொன்னாரு, உங்க அண்ணி இன்னும் 2 நாளுக்குள்ள வந்துருவான்னு, நீயும் இங்கேயே வந்து தங்கிக்கோன்னு சொல்ல அவன் எதுவுமே சொல்லாம சரின்னு மட்டும் சொன்னான். பின் நாங்க இருவரும் ரூமுக்கு போனோம். சாரிடா மச்சான்னு சொன்னான். நான் பரவாயில்லடான்னு சொன்னேன். அப்போது அவன் அண்ணா அண்ணிய பத்தி சொன்னான். அவங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. ஆனா குழந்தை இல்லைன்னு சொன்னான். அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதான் மச்சான், அண்ணா சொன்னதும் நான் எதுவுமே சொல்லலைன்னா. அதன் பின் அவனும் அவனோட பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கே போயிட்டான். போறதுக்கு முன்னாடி டைம் இருக்கிறப்ப வீட்டுக்கு வாடான்னு சொன்னான். அப்புறம் அப்படியே ஒரு வாரம் போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் என் நண்பன் ஃபோன் செஞ்சு வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டான். நான், ஏண்டா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லடா, அண்ணியிடம் உன்னை பத்தி சொன்னேன்டா, அதான் வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னாங்கன்னா. நானும் சரின்னு அவனோட வீட்டுக்கு போனேன். என் நண்பன் என்னை உள்ள அழைச்சிட்டு போனான். அவனோட அண்ணன் வாப்பான்னு கூப்பிட்டாரு. அப்புறம் 3 பேரும் சோபால உட்காந்து டிவி பார்த்தோம். அவனோட அண்ணி கிச்சன்ல இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் வெளியே வந்தா. அவளை பார்த்ததும் நான் அப்படியே மயங்கிட்டேன். அப்படி ஒரு அழகு தேவதை மாதிரி இருந்தா. என்கிட்ட வந்து, வாங்க எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிச்சா. நானும் நல்லா இருக்கேன் அண்ணின்னு சொன்னேன். பின்ன அவளோட பேரு ஜனனின்னு அறிமுகப்படுத்தினா. நானும் என் பேரு சதீஷ்னு சொன்னேன். சரி இருங்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன்னு உள்ள போனா. மொத்தத்துல அவளை பாக்குறதுக்கு நித்யா மேனன் போல இருந்தா. கொஞ்ச நேரத்துல ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாருக்கும் ஜூஸ கொடுத்துட்டு அவளும் எங்க பக்கத்துல உட்காந்து ஜூஸ் குடிச்சா. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து நான் கிளம்பினேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அவ அண்ணி வீட்டுக்கு எப்ப வேணாலும் வான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் என் ரூமுக்கு போனேன். அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் என் ஃப்ரெண்டை பார்க்க போறது போல அவளை பார்க்க போவேன். அண்ணியும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அப்போது ஒரு நாள் என் நண்பன் கால் பண்ணி, அன்னிக்கு உடம்பு சரியில்லடா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரையான்னு சொன்னான். அண்ணனும் ஊர்ல இல்ல, நானும் உடனே வர முடியாதுன்னு சொன்னான். நான் என்ன ஆச்சுடான்னு கேட்க, காய்ச்சல்னு சொன்னாங்கடா, கொஞ்சம் போடா ப்ளீஸ்ன்னு சொன்னான். டேய் விடுடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அவ வீட்டுக்கு போனதும் அவளை பார்த்தேன். சோர்ந்து போயிருந்தா. பின் அவளிடம், அண்ணி ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கன்னு சொன்னேன். அவளும் வந்தா. பைக்ல உட்காந்தா. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் அவளை பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை இல்ல, சாதாரண காய்ச்சல் தான் சொன்னாங்க. என்னை வெளியே விட்டுட்டு அவளுக்கு ஊசி போட்டாங்க. அவ வெளியே வரும்போது தேய்ச்சிக்கிட்டே வந்தா. நான் அவகிட்ட, ரொம்ப வலிக்குதா அண்ணின்னு கேட்டேன். அவ, இல்லடா இனிக்குதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போனா. அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். அவ நேரா உள்ள போனதும் நான் அவ பின்னாடியே போய் மருந்து எல்லாம் கொடுத்துட்டு, ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க அண்ணின்னு சொல்லிட்டு என்னோட நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் என் ரூமுக்கு போனேன் ஒரே ஏமாற்றத்தோட. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. எடுத்து பேசினேன். யாருன்னு பார்த்தா அண்ணி தான் பேசினாங்க. நான் ஜனனி பேசுறேன், எனக்கு கொஞ்சம் பசிக்குதுடா, ஏதாவது வாங்கிட்டு வரையான்னு கேட்டாங்க. நானும் சரி அண்ணி இதோ வரேன்னு கிளம்பினேன். அவளுக்கு உணவு வாங்கிட்டு நேரா அவ வீட்டுல போய் கொடுத்தேன். அவ வாங்கிட்டு, இருடா சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. நானும் அவளுக்காக காத்திருந்தேன். அவளும் வந்து என் அருகில வந்து உட்கார்ந்தா. நான் அவகிட்ட, இப்ப காய்ச்ச பரவாயில்லையா அண்ணின்னு கேட்டேன். பரவாயில்லடா, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா. நான் அவகிட்ட, அண்ணன் எங்கன்னு கேட்டேன். அவ,
ஊருக்கு போயிருக்காங்க, வர 10 நாள் ஆகும்னு சொன்னா. அப்புறம் என்னை பத்தி எல்லாம் கேட்டா, திருமணத்தை பத்தியும் கேட்டா. நான் எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டா. அதெல்லாம் இல்ல அண்ணின்னு சொன்னேன். ஏன், அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கேன்னு கேட்டா. நான் உடனே உங்கள மாதிரி பொண்ணு கிடைச்சா நாளைக்கே பண்ணிருவேன்னு சொன்னேன். அவ சிரிச்சுக்கிட்டு நீ இங்கிருந்து கிளம்புடான்னு என்ன அனுப்புனா. நான் உண்மையதான் சொல்றேன் அண்ணி. சரி போடான்னு என்ன வெளியே அனுப்பிட்டா. உனக்கு வேலை இல்லைனா ஈவினிங் வாடான்னு சொன்னா. நானும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனேன். எனக்கு ஒரே ஆனந்தம். நான் உடனே அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஆபீஸ்ல லீவு சொல்லிட்டேன். அவ சொன்னது போல ஈவினிங் மறுபடியும் அவ வீட்டுக்கு போனேன். அவளும் நல்லா என்கிட்ட பழக ஆரம்பிச்சா. மறுநாள் அங்க போனேன். அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. அவ நாளைக்கு கொஞ்சம் காலையில வரையாடா, கோவிலுக்கு போகணும்னு சொன்னா. நான் ஓகே அண்ணி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அடுத்த நாள் அவ சொன்னது போலவே காலையில போனேன். அவ வீட்டுக்கு வந்தேன். புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணின்னு சொன்னேன். அவ சிரிச்சுட்டு சரி போலாமான்னு கேட்டா. நானும் ஓகே அண்ணி போலான்னு அங்கிருந்து கிளம்பி கோவிலுக்கு வந்தோம். அப்புறம் அன்னைக்கு முழுசும் அவ கூடயே இருந்தேன். அடுத்த நாளும் அவ வீட்டுக்கு போனேன். என்னடா வேலைக்கு போகாம இங்கேயே இருக்கேன்னு கேட்டா. நான் ஒரு வாரம் லீவுன்னு சொன்னேன். அவ ஏன்னு கேட்க சும்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சேன். அப்புறம் அவ ஷாப்பிங் மால் போகலாமான்னு கேட்டா. நானும் எங்க வேணாலும் போலான்னு சொன்னேன். ரெடியாகி அவ வெளியே வந்தா. பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். அவ 2 புறமும் கால் போட்டு அமர்ந்துகிட்டா. மெதுவா போகணும் சரியானா. அப்புறம் மாலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்து சோபால உட்கார்ந்தோம். அப்படியே என் மீது சாஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அழறீங்க அண்ணின்னு கேட்டேன். அவ எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. ஆனா குழந்தை இல்ல. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன ஏதேதோ பேசுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா யாருக்கும் உண்மை தெரியாது. உங்க அண்ணனுக்கு தான் பிரச்சனைன்னு. அவரும் அதை ஒத்துக்க மாட்டாரு. நான் அவளை சமாதானப்படுத்தினேன். பின் அவ என்ன உனக்கு உண்மையா பிடிக்குமாடான்னு கேட்டா. நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணின்னு சொன்னேன். அதன் பிறகு அன்று இரவு முழுசும் அவ நினைப்பாவே இருந்துச்சு. ஆனா அவளுக்கு மெசேஜ் செய்ய பயமா இருந்தது. அதனால அப்படியே படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் அவ வீட்டுக்கு செல்லலான்னு இருந்தேன். அவள்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஆனா நான் எடுக்கல. அவ விடாம கால் பண்ணிட்டே இருந்தா. அவ கோவத்துல போன் எடுக்க இவ்ளோ நேரம் என்னடா பண்ணேன்னா. பின் ஏண்டா வீட்டுக்கு வரலன்னு கேட்டா. நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். அவ என்ன ஆச்சுடான்னு கேட்டா. நான் ஒண்ணும் இல்ல, வயிறு வலி அவ்வளவுதானே, சரி ரெஸ்ட் எடுன்னு வச்சுட்டா. அவ கோவத்துல வச்சான்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் போய் திறந்து பார்த்தா அங்க அவ நின்னுட்டு இருந்தா. அவளை உள்ள அழைச்சு சோபால அமர வச்சேன். அதன் பின் இருவரும் கிடைக்கும் நேரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தோம்.